ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாம்பி 3D ஃபயர் கேம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாம்பி கேமிங். உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஜாம்பிங்கனாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. இது நான் பார்க்கும்போது எனக்கு பேச போனால் வாய் நான் கொளருதுங்க. ஏற்கனவே எவ்வளோ கேமில் நான் நிறையா போட்டிருப்பேன், ஆனால் இப்போ இந்த கேம் நான் கொஞ்சம் பண்ணுறேன்னா ஒரு மாதிரி இருக்குது. சரி, இந்த வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆளில் போட்டுங்க. பிளேயிங் உங்கள் தரன் நண்பர்களே. இப்போ நீங்களும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? கேம் ப்ளே வீடியோ. சரி வாங்க, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா ஆஃபீஸில் ஜாம்பியெல்லாம் இருக்குது, இவ்வளோ ஜாம்பிஸ், இதெல்லாம் எங்கேருந்துடா வந்துச்சு? ஐயோ, ஆஹா, பயிர் எங்கே சொல்லிட்டுருக்குன்னு. இதே வேண்டாம். ஆஹா, நான் இது ஒரு ஜாம்பி கடி வாங்கினதே இல்லைடா. என்னங்க அது ஒரு மாதிரி லாக் ஆகுது. அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்லா வேலைங்க. ஏங்க அது ஒரு மாதிரி இருக்குதுங்க, விளாட முடியலங்க சரியா. அப்பா என்ன போட்டு மிசைன் கம்ப்ளீட்டர். அது வேற என்னங்க மிசைன் இருக்கு. வாங்க அடுத்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஏற்கனவே ஒரு 2 கேமு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்குமென்னு மற்றவங்க மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அட் அ டைமில் 3 கேம் போடுறேன். பார்த்தீங்களா, விளாண்டு எனக்கு கை ஃபிங்கர் தாங்க தெரிஞ்சு போகுது. இருந்தாலும் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுனால என்னை மதிச்சு இந்த கேம் ப்ளேக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. லைக் போட்டு பாருங்கள் பார்க்கும்போது. நீங்கள் கூட நினைக்கலாம், நானே என் வீட்டுச்சி மாதிரி எது லைக் பண்ணால் பாம்பு வரும் பேய் வரும்னு சொல்லேன்னு. நான் அந்த அண்ணன் மாதிரி உங்களுக்கு ஒன்றும் மொக்க போட மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்காக தானே ப்ளேயிங் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது உங்கள் சேனல் தானே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளில் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த லெவலில் பார்ப்போம் வாங்க. என்னடா இது கன்று? அது நான் என்ன பண்ணுறது? ஓ, எடுக்கணுமா? புரியுது. ஓகே எடுத்தாச்சு, லெவல் அப்பு பண்ணியாச்சு. ஆனால் அழுதிட்டே இருக்கணும். எதுக்கு என்ன அழுதிட்டே இருக்கணுன்றாங்க? எடுத்துட்டேன், அவ்வளோதான். கொடுத்துடணும். கண்ணுக்கு வச்சிச்சு. சவுண்ட் இருந்தால் தெரியல இருக்கும். அவ்வளோதான். ஜாம்பியை பார்த்தீங்கன்னா அதோட தலையில் சொன்னேன். ட்ரெயின் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்குள்ள அது மாதிரி இந்த ஆஃபீஸில் ஒரு ஜாம்பிக்கே அதிகமாக. கிட்ட வர அடுத்த டைமில் 3 ஜாம்பியை முடிச்சு விட்டாங்க. மிஷன் கம்ப்ளீட்டர். அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாச்சுங்க அந்த டைமில். அடுத்த லெவல் என்ன இருக்குது வேறு? வாங்க அடுத்து பார்ப்போம் ஒன்று. மிசைல் ஃபயர் வார்னிங்கா? ஏன்
என்னங்க அது நாய் ஜாம்பியா? ஐயே என்னங்க பார்க்கறதுக்கு படுங்கொடூரமாக இருக்குது. ஐயா வேணாம் 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 போ 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 போ. வேற என்னடா இருக்குது? அடப்பாடே நீ டைம் அடிக்கிறான்டா. ஜாம்பியை பார்த்தாலும் அடிக்கணும் தோணுது. நாயில் கொல்ல மாட்டான் ஆனால் ஜாம்பி நாய்னா ஐயோ எவ்வளோ இருக்கு. இப்பாடா முடிச்சு விட்டாங்க ஒரு வழியா. இந்த லெவலையும் முடிச்சு விட்டாச்சு. You have done. Will go to the quest list to claim your reward. ரிவார்டா? ஏன்? ஓ இதை எடுக்கணுமா? புரியுது புரியுது. வாங்க எடுத்துக்குவோம். வேறு என்ன பண்ணோம்? டியர் மைட்டி வேர் ஏர் ஏ பிராண்ட் நியூ சீசன் ஆஃப் தி டெய்லி quest pass has begun. Many valuable rewards are waiting for you. Simply complete quests to earn them. Let's take a look. ஏதோ சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் புரியலங்க. பொதுவாக இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் தான் வரும். அவங்க ப்ளே பண்ணும். என்ன இது புரியலையே. இதை க்ளைம் பண்ணுமா? ஓ பணங்க. வேற மிஷன் 5 ஃபயர். அடுத்து ஏதோ வார்னிங் கொடுக்குறாங்க. ஏன் என்னங்க அது புது ஜாம்பியாக இருக்குது? பெருசமான ஜாம்பியாக இருக்கும் போல இருக்கு. பெருசமான ஜாம்பியாக இருக்கும் போல இருக்கு. இதை கொள்ளுமா? வாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்போது விளாடுவோம். இந்த வந்து பாருங்க பிரச்சனை. அவ்வளோ வேணாம் 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 வேணாம். போ போ போ. ஐ பெருசமான ஜாம்பி என்னதான்டா எதிர்பார்த்தேன். குண்டை தூக்கி போட்டுங்க. அதான் முடிச்சு விட்டேன். இதுவும் முடிஞ்சிச்சுங்க. அது வேற என்னென்ன வரப்போதோ. வாங்க அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தது லெவல் 6. ஏய்யா என்னங்க இது ரத்தத்தோட பிரசவமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலேருந்து வந்துச்சோ. மோதி பார்த்துருவோம். நீ என்ன பயந்துருவான்? அவனை விட நாயே அவன் பிரசவம் பண்ண வைக்க மாட்டேன். நீ நீங்கள் மாத்திரம் வாடா படலாம். ஏண்டு கண்டல அடிக்குது. ஐயா வேணாம் 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 வேணாம். சார் அவரை முடிச்சு விட்டுருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் இருந்தால் முடிச்சு விட்ருவோங்க.
மயிரிழையில் வீரனுக்கு உயிர் தப்பியது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, தப்பிச்சிட்டோம். அங்கே பார்ப்போம். ஒரு பிரச்சனையும் கிளம்பு. காமெடியாக இருக்கும். என்னத்தை பண்ண போகிறோம்? வெரி டேஞ்சரஸ், ஹை ஹெச்பி. இதான் பிரச்சனை. யாரும் சொல்கிறேன். இந்த சைட்லேருந்து வருது. தரையில் அடிங்க. என்னது 11,000 பணம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த லெவலில் முடிச்சது, சாப்பையாக முடிச்சது. வாங்க அடுத்தடுத்து விளாடுவோம். எனக்கு இது என்ன டைம், எனக்கு இப்போ விளாட்டே ஆகணும். மோதி பார்த்துருவோம். அடுத்து வேறு என்னென்ன வருது. ஆனாலும் இந்த போக இன்ட்ரெஸ்டிங்காக போதுங்க. அது என்னென்ன வருது. இதுவா பழசாரியே மோதி பார்த்துருவோம். என்னங்க எத்தோடனே நாய முடியாது, ஓடியாது. போட்டு சொல்லுதான் முடிச்சு விட்டாச்சுங்க. ஜாம்பியும் பயந்து போயிருக்கும். முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு. ஹே நாங்கன்னா யாரு? எங்களே ஜாம்பி கிடைச்சிடுமா? நாங்களாம் அந்த காலத்திலேயே ஜாம்பிகிட்ட மோந்துனவங்க. வாங்க யாருன்னு காட்டுவோம். யார் அந்த ஜாம்பி? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஓவர் டைம். யாருக்கு? இதுக்கா? வயசான பாட்டிக்கு ஏன்டா இது ரொம்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது? பார்த்துருவோம். செல்லறதுங்க எல்லாம் அடி வாங்கி. அவ்வளோதான்டா. செல்லுறதுடா. சரி அடிப்போம். எங்கள் அம்மா தான் கண்டுக்காதீங்க. அப்பா செம அடிங்க. நெஞ்சிலே ஒன்று கொடுத்துறேன். இதனடா புது கன் ஸ்கின்னாக இருக்கு. பார்ப்போம். கேஸ் போனஸ் லெவலப் பண்ணிடுவோம். அதாங்க பண்ணியாச்சு லெவலப்பு.
மிசைன் 10. அவங்க 10வது லெவலில் பார்ப்போம். பார்ப்போம். என்னங்க இடம் இது புதுசாக இருக்குது. என்னாச்சு? முடிஞ்சிச்சுங்க. ஒரு வழியாக முடிச்சுட்டோம். 10வது லெவலில் பயங்கரமான ஜாம்பியை விடாமுயற்சி. விடாமுயற்சின்னு தான் ஏமாது. இந்த விடாமுயற்சி படம்னா பார்க்காதவங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. பார்த்துட்டு வந்துடுங்க. நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் போக போக படம். ஆனால் இந்த போக தாங்க இது டேரக்டர் இப்படி பண்ணி வச்சலாம் கதையை. நல்ல படம் அது. ஆனால் டேரக்டர் அப்படி பண்ணி வச்சலாம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துடலாம். பேருக்கும் இது படத்தோட கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஓகே, சொல்லப்போனால் ஓரளவு தேவலாம். இப்போ இந்த கேம் பிளேலையும் விடாமுயற்சியோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க, உங்களாலையும் முடியும் விளாட்றதுக்கு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த இது ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறையா தெரிய வேண்டியது இருக்குது. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ. வேணால் யாராக இருந்தாலும் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீ பார்க்கலன்னா போய் நிறையா பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பேசுகிறது ஒன்று ஏன் பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஆனால் இப்போ வாங்க விளாடுவோம். பதினொன்றாவது லெவல் பார்ப்போம். நீங்கள் என்ன மறுபடியும் எதே கொடுக்குறாங்க புரியல எனக்கு. லோ டேமேஜ். நாங்கள் மேலே இருக்கணும் பஸ்ஸு கவனிப்போம். விடக்கூடாதுங்க, முடிச்சு விட்றணுங்க. அவ்வளோ ஓடு முடிச்சு விட்டாச்சுங்க. மிஷன் கம்ப்ளீட்டர். அடுத்த லெவல் பார்ப்போம். ஜாம்பி 10 வந்தாங்க தெரியாதா? நீ ஜாம்பினா என்ன? அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாங்க ஒரு வழியாக ஃபுல்லாக. மிஷன் கம்ப்ளீட். அதான் 12வது லெவல் ஒன்று இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்த லெவலு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லெவலோட என்ன முடிச்சுக்கணும்னு தோணுங்க. இந்த லெவலோட அத்தனை நான் அடுத்த லெவல் நான் சந்திக்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க இந்த லாஸ்ட் லெவல் முடிச்சுக்குவோம். இந்த வருது பாருங்க, லாஸ்ட்டில் சவுண்டோடு போடுவோம்.
சரி. விடக்கூடாது. இந்த 13வது லெவல் எப்படியோ முடிச்சுட்டு தாங்க அந்த கேம் விட்டு விட போகணும். எனக்கு புரிஞ்சிச்சு ஆபத்துங்கள்னு. இப்போ பாருங்க இன்னும் ஈஸியாக முடிச்சிடலாங்க கேமு. அவ்வளோதான், ஒரு வழியாக மிஷின் முடிச்சாச்சுங்க. பாய் கைஸ், இதுக்கப்புறம் நாம் அடுத்த இதில் சந்திக்கலாம். உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் தண்ணிதரன், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃபார் எவர் கேமிங். இதுக்கப்புறம் நம்ம எப்போ போடுறோன்னா ஒரு சண்டேஸில் போடுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் வேணுன்னா என்கிட்ட சொல்லி வைங்க, அந்த கேம் நான் போடுறேன். பாய் கைஸ், இந்த கேம் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தவங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க என்னை யாராக இருந்தாலும் சரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுங்க. வேறு ஏதாவது கேம் வேணா உங்கள் நண்பன் தண்ணிதரன் சொல்லுங்கள். ஏன்னா நண்பன் ஃபார் எவன் பேர் எதுக்கு வச்சுங்க தெரியுமா பேஸ்தா? ஏன்னா யாராக இருந்தாலும் சரி எல்லாம் ஒற்றுமை தானே பலம். நீங்கள் டிவிக்கு இல்லைன்னா நிறையா பார்த்துருப்பீங்களா, சேனலில் நிறையா விஜய்னா சொல்லியிருப்பார், நீங்கள் வேறு இல்லை நாம் வேறு இல்லை எல்லாம் நாமன்னு சொல்லியிருப்பார், ஏமா இருக்கா? இப்போ நம்மனா அப்படி தான் இருக்கணும். ஏனென்றால் விஜய் அரசியல் வரும்போது சும்மாவா சொன்னார், ஏன்னா ஒற்றுமையாக இருந்தேன். சரி, இதுக்கப்புறம் நான் பிளேடு போட விரும்பலை, நீங்கள் பூமர் போகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. சரி, இதோட முடிச்சுக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கங்க. உங்களை விடைபெறுவது தண்ணிதரன். பாய் பாய். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.